என் நிலத்தில் நடந்த கதை. இதை ஒரு 2 நிமிஷம் தான் இந்த வீடியோ, ஒரு முறை கேட்டுருங்க. ஒரு வழியாக நம்ம விவசாயம் பண்ணணும்னா தண்ணி வேணும்னா போர் போடணும். போர் போடுறதுக்கு தயாராகிறப்ப இந்த மாதிரி தேங்காயை வச்சு தண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு நிறையா பேர் தெரிஞ்சவங்கலாம் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு நம்ம பார்க்குறப்ப என்னென்னா அந்த தேங்காய் அப்படி எழும்புது. நீங்கள் இந்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஆனால் இது உண்மையா அப்படின்றப்ப அவர் இது செய்கிறப்ப மட்டும்தான் இந்த தேங்காய் அப்படி பாருங்கள் கையிலேருந்து அப்படியே மேலே வருது. சரி இது உண்மையாக இருக்குமா அப்படின்ட்டு நான் வாங்கி பண்ணேன். நானே பண்ணதுனால அந்த வீடியோ எடுக்க முடியல. ஆனால் எனக்கு அது அந்த தேங்காய் மேலே எழும்ப மாட்டேங்குது. அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா, இது நீங்கள் கையில் கரெக்டாக வைக்கணும், அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றாரு. எனக்கு என்னமோ இதில் முழுசாக நம்பிக்கை இல்லை. கடைசியாக அவர் சொன்ன ரிசல்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் 550 அடி போடணும் போகிறீங்க, இங்கே தண்ணி இருக்குது அப்படின்ட்டாரு. ஒரு இடத்த குறித்து கொடுத்தாரு, இந்த குறிக்கிறார் பாருங்க, அந்த இடத்த குறித்து கொடுத்து இந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்னு இந்த தேங்காயை வச்சு கணிச்சிட்டு 550 அடி போட சொல்கிறாரு போர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. ராமநாதபுரம் சைடெல்லாம் 8 இன்ச்சு போர், விவசாய போர் போடணும்னா அப்போ ஒரு 6 லட்ச ரூபா ஆகிடுது. மோட்டரோட சேர்த்து 7 லட்ச ரூபா ஆகிடும். தண்ணியும் சவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. 7 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் இந்த நிலத்துல நம்ம போட முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இல்லை வேறு வழிகள் ஏதாவது இருக்கா? நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை நம்பலாமா? இல்லை நிறைய இடங்களில் நாங்கள் தேங்காயை பார்த்து போர் போட்டிருக்கோம், தண்ணி இருக்குது, இதை நம்பி நீங்கள் போர் போடலாம் அப்படின்னா 550 அடி போட்டால் எங்கே வேணால் தண்ணி இருக்குமே. ஆனால் 550 அடி போட்டால் தான் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரே குழப்ப நிலையில் இந்த வீடியோவை நான் போடுறேன். உங்களுடைய கமெண்ட்டு, உங்களுடைய உதவிகளை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கப்புறம் தான் நான் முடிவு எடுக்கணும். இன்னும் நான் முடிவே எடுக்கலை போர் போடணுமா இல்லையா அப்படின்றத. உங்களுடைய கமெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த முடிவை எடுப்பேன்.